மனுஷங்க கொடுக்குற தீர்ப்புக்கும் தேவன் கொடுக்குற தீர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. பொதுநலமாக ஆண்டவர் தீர்ப்பு கொடுப்பார், சுயநலமாக மனுஷங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. சுயநலமான வார்த்தைங்க, தீர்ப்பு, இதெல்லாம் நினச்சி 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 கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை, அவ்வளோதான் உங்கள் ஊழியம், அவ்வளோதான் உங்கள் குடும்பம்னு தயவுசெய்து முடிவு பண்ணிடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் வந்து முட்டி போடுங்க. இந்த மாதம், இந்த வருஷம் துவங்கி இந்த வாரம், முக்கியமாக இந்த நாள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? மனுஷங்க பேசுகிறத கேட்டு திடீர்னு உங்களை எதிர்க்கிற ஒரு கூட்டம், திடீர்னு எதிர்க்கிற சில உறவுகள், திடீர்னு எதிர்க்கிற சில நண்பர்கள், திடீர்னு உங்கள் மேலே ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய போராமையின் தாக்கம், பழி வாங்குகிற தாக்கம், மறைஞ்சிரிஞ்சு உங்களை குத்துகிற தாக்கம், இப்படி நிறைய வந்துட்டே இருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியலையா? அதெல்லாம் முடிவும் இல்லை, தீர்ப்பும் இல்லை. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து அற்புதம் செய்வார். அதை மையப்படுத்தி தான் 10 ஜெப குறிப்புகளை இந்த இரவுக்கு ஏற்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு ப்ரேயர்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நான் இப்போவே அந்த ஜெப குறிப்பை உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். கவலையை விடுங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். ஏமேன். இந்த ஜெப ஒடியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா, ஜெபம் டிவி ஒரு சேட்டலைட் சேனலாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தினமும் ₹1 தந்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். கீழே தெரிகிற இந்த நம்பர் கூகுள் பே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் பே இருக்குது. நிச்சயமாக இது ஒரு நல்ல நிலனா ஒரு பெரிய பலனை பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஏமேன்.